இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எப்போது ஏவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி. ஸோ இந்த வருஷம் ஜனவரியில தான், இந்த மாதம் ஜனவரியில தான் இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட் ஆனது ஏவப்படும் சொல்ட்டு இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு. ஸோ இந்த இஸ்ரோ சார்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து 99 செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸ்பேடெக்ஸ் விண்கலன்களை வந்து பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலமாக தான் ரீசெண்டா இஸ்ரோ விண்ணில் அனுப்பியது. அது வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இஸ்ரோவால் மேற்கொள்ளப்பட்ட 99வது செயல் திட்டம். இப்போ 100வது திட்டமானது, அதாவது 100வது ராக்கெட் ஆனது இப்போ இந்த வருஷம் ஜனவரியில ஏவப்படும் சொல்ட்டு இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸ் திட்டமானது ஸ்பேடெக்ஸ் ஆய்வுக்களமானது விண்ணில் அனுப்பப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். 2 செயற்கைக்கோள்கள வந்து விண்ணில் அனுப்பியிருக்காங்க. 2 விண்கலன்கள. 2 வெவ்வேறு சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தி, அதுக்கப்புறமா 2 செயற்கைக்கோள்களும், 2 விண்கலன்களும் ஒண்ணோட ஒன்று ஒருங்கிணைக்கப்படும் சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த மாரி 2 விண்கலன்கள் வந்து விண்வெளியில ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் என்னன்னா, ஸ்பேடெக்ஸ் டாக்கிங் தொழில்நுட்பம். இதுதான் என்னது? விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை ஏற்கனவே 3 நாடுகள் கொண்டிருக்கு. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா 3 நாடுகள் வந்து ஏற்கனவே ஸ்பேஸ் டாக்கிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்த கொண்ட நாடுகளாக இருக்கு. ஸோ இப்போ பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை இஸ்ரோ மேற்கொண்டிருக்கு இல்லையா? ஒரு 7 நாட்கள் ஆகும். இப்போ நிலைநிறுத்திட்டாங்க 2 செயற்கைக்கோள்களையும். 7 நாட்கள் ஆகும் அது 2யும் ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சுச்சு. 2 விண்கலன்களும் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னா, ஸ்பேஸ் டாக்கிங் தொழில்நுட்பத்த கொண்ட 4வது நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுக்கும்.